ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், மீன் வாங்க போகிறோம். எங்கள் ஊர்லேருந்து கரெக்டாக அணக்கரை 18 கிலோமீட்ரு. எங்கள் ஊர்லேயே கிடைக்கான ரேட்டு 200 250 ரூபாம்பாங்க. ஆனால் அங்கே கொஞ்சம் காலையிலே போனால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். போயிட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து வவ்வால் மீன் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அங்கே வந்து பப்பை மீனுன்னு சொல்கிறாங்க. இந்த மீன் தான் வாங்கணும். கிலோ 120 ரூபா. பரவாயில்ல. காலையிலே போயிருந்தால் 4 மணிக்கே போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். நாங்கள் கரெக்டாக 6 மணிக்கு போனதுனால இந்த மீன் இன்னொரு மீன்லாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இந்த மீன் தான் வாங்கினோம் 3 கிலோ. நிறைய மீன் இருந்துச்சு. ஆனால் கடல் மீன்லாம் சங்கரா மீன்லாம் இருந்துச்சு குட்டி குட்டியாக. ஆனால் அந்த மீன்லாம் வந்து 250 ரூபா சொல்லிட்டாங்க. உயிர்கெண்டைலாம் வந்து 170 ரூபான்னு சொன்னாங்க. அதனால் உயிர்கெண்டை வாங்கலை. அது சின்னதாக முள் இருக்கும். அதனால் அதை வாங்கலை. என் பசங்களுக்கு 2 பொண்ணு எனக்கு. அவங்க 2 பேத்துக்குமே வவ்வால் மீன் தான் பிடிக்கும். அதனால் வவ்வால் மீனே வாங்கிக்கிட்டோம். சங்கரா மீன் வாங்கலாம்னு பார்த்தா அங்கேயே ரேட்டு 250 ரூபா சொன்னாங்க. அதனால நாங்கள் வவ்வால் மீன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வரக்குள்ளே ஒரு பாட்டி நான் அரிஞ்சு தரேன் போன உடனே சொல்லிட்டாங்க, நான் தாம்மா அரிஞ்சு கொடுப்பேன்ட்டு. அதனால் அந்த பாட்டி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தாங்க. வேறு ஒருத்தவங்க அக்கா கூட கேட்டாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாட்டி வயசானவங்களாக இருக்காங்க, நம்ம அவங்கள்ட்டே அரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா உயிர்கெண்டைன்னு சொன்னாங்க. 170 ரூபா உயிர்கெண்டை. கொஞ்சம் உயிர் இல்லாத கெண்டை இருந்துச்சு, அதெல்லாம் 100 ரூபான்னு சொன்னாங்க. அதனால் அது நாங்கள் வாங்கலை. அப்புறம் இந்த பாட்டிகிட்ட தான் அரிஞ்சோம். இந்த பாட்டி போனதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்கிட்ட தான் அறியணும்னு சுற்றி வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு அரியறதுக்கு கூட தெம்பில்ல பாவம். 1 கிலோவுக்கு வந்து அரியறதுக்கு 25 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து 3.5 கிலோ வாங்கினோம். அதனால் அந்த பாட்டி 75 ரூபா கேட்டாங்க. நாங்கள் 100 ரூபாயாக கொடுத்துட்டு வந்தோம். பாவமாக இருந்துச்சு பார்க்க. அரியறதுக்கே தெம்பு இல்லை பாருங்கள் எப்படி அறிகிறாங்கன்னு. அதனால் நாங்கள் காசு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆனால் வந்து நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. ஃபுல்லாக வந்து அந்த ப்ரெஷ்ஷை போட்டு இது பண்ணி, அப்புறம் வந்து சில பேர்லாம் அந்த ப்ரெஷ்ஷு போடல, அந்த வேறு ஒரு மாதிரி வச்சுருந்தாங்க, அதை போட்டு திட்டினாங்க. ஆனால் பாட்டி இந்த ப்ரெஷ்ஷோடு நல்லா சூப்பராக பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் பாட்டிக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு பாய் சொல்லிவிட்டு அப்படியே ரிட்டன் வந்தாச்சு. வந்த உடனே நம்மளுக்கு என்ன வேலை, மீனை கழுவி மீன் குழம்பு வைக்கிறது தானே வேலை நம்மளுக்கு. அதனால் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் வந்து மீனை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி அடுப்பையும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டேன். நான் தான் இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணி எப்படி வைக்கலான்னு சொல்லித்தரேன் பாருங்கள். எண்ணெய் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் செவக்கணும். அந்த வாசம் வரும் நம்மளுக்கு. வேறு எதுவுமே போடக்கூடாது. நான் வைக்கிற ஸ்டைல் இப்படி தான் வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வெந்தயம் தான் போட்டுக்கணும், கருவேப்பிலாம் போடக்கூடாது. மீன் குழம்பு வாசனையே போயிடும். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா அது கொஞ்சம் பொன்னிறமாக வரும். அந்த அளவுக்கு நம்ம வதக்குனதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வாஷ் பண்ணி தக்காளி, பச்சை மிளகா, அதுதான். நான் வேறு எதுவுமே போட மாட்டேன். அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது நல்லா சுருளை வதக்கணும். ஏன்னா சுருளை நம்ம வதக்கினா தான் அது வதங்க நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். சில பேர் எப்படின்னா கொஞ்சம் வதக்கி கூட அரைப்பாங்க. ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். நல்லா சுருளை வதக்குனதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுப்பேன் தனியாக. சில பேர் புளியிலே மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன். புளியை தனியாக கரைச்சி வச்சுப்பேன். இதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டுக்கணும். அந்த வெங்காயம் நல்லா சுருளை வதங்குறதில்ல, வெங்காயம் தக்காளி அதிலே மிளகாத்தூளையும் போட்டு நல்ல ஒரு ரோஸ்ட் மாதிரி இந்த பக்கமும் நல்லா கொஞ்சம் கருகிற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி கரைச்சிருக்கேன். அதிலே நான் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கிட்டேன் தேவைக்கேற்ப. போட்டு அந்த தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். நல்லா தண்ணியும் ஊற்றி நல்ல கொதி வரணும். நல்ல கொதி வந்து நல்ல சுருளை வதங்கினதுக்கப்புறம் புளியில் தனியாக கரைச்சி அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கிட்டேன். அதையும் ஊற்றி நல்லா கொதி வரணும். ஏன்னா அந்த கொதி வந்து நல்ல கொதி வரக்குள்ளேயே நம்மளுக்கு உப்பு இருக்கான்னு தெரிஞ்சிடும். அந்த வாசனையிலே வச்சு கண்டுபிடிச்சி நல்லா கொதி வந்ததும் அந்த ஓரம் சைடெலாம் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துச்சுனாவே குழம்பு நல்லா திக்காக வந்துச்சுன்னு அர்த்தம். அதை நான் அப்படி தான் நான் பண்ணுவேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டியால் தொட்டு பார்க்கணும். நல்லா ஊற்றி பார்த்திங்கன்னா டர்ன்னு வரும். அப்படி இல்லைன்னா வந்து பொறுமையாக வரும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். நான் அந்த மாதிரி தான் எப்போவுமே செய்வேன். நல்லா கொதி வந்து நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்கிறது தெரியுது பார்த்திங்களா, அந்த மாதிரி பிரியணும். பிரிஞ்சதுக்கப்புறம் மீன் நல்லா ஒன்றா எடுத்து அழகாக போடணும். நல்லா எண்ணெய் பிரித்ததுக்கப்புறம் மீன் போடணும். நான் வந்து இதில் எதுவுமே போட மாட்டேன். சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கருவேப்பிலை, பூண்டுலாம் போடுவாங்க. அதெல்லாம் மீனுடைய வாசனையே எடுத்துரும். அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். மீனை வந்து ஒன்றா தனியாக போட்டு நம்ம கிண்டக்கூடாது. ஏன்னா கிண்டிட்டோம்னா அப்புறம் கொதன்னு போயிடும். இப்போ வந்து மீனை போட்டதும் நம்ம சிம்மில் வச்சிடணும். ஹை லெவலில் கொடுக்கக்கூடாது. சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சதுக்கப்புறம் ஒன்றா தனித்தனியாக போட்டு கரண்டியை போட்டு கிளறாமல் இப்படி ஆட்டணும்.
ஏன்னா அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு எடுத்திங்கன்னா மீன் குழம்பு தயார். அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு நான் எதுவுமே போட மாட்டேன், வெந்தயம் மட்டும்தான் போடுவேன், நான் எதுவுமே போட மாட்டேன். இப்படி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்படி ஆட்டிட்டு இப்படி அந்த வானல் ஆட்டினதுக்கப்புறம் மீன் போட்ட உடனே அந்த சாரணையால் அமுக்கி விடுங்க. போட்டு 10 நிமிஷம் கழிச்சு அமுக்கி விட்டிங்கன்னா மீன் வந்து கொத கொதன்னு ஆகிடும். அப்படி செய்யவே கூடாது. மீன் போட்டதும் நமக்கு அந்த கரண்டியால் அந்த மீன் அமுக்கி விட்டதுக்கப்புறம் மூடி போடுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும். மீன் குழம்பு தயார். எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். வேறு எதுவுமே போட மாட்டேன், இது மட்டும்தான். சில பேர் மல்லித்தூள் கூட போடுவாங்க. நான் அது குழம்பு மிளகாய் தூள்லேயே மல்லித்தூள் இருக்கிறதுனால நான் அது செய்ய மாட்டேன். ஏன்னா அது தனியாக அது போட்டு அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி பச்சை வாடை அடித்த மாதிரி இருக்கும். அதனால் நான் செய்ய மாட்டேன். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எண்ணெய்லாம் சூப்பராக பிரிஞ்சிருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்தாவே அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படியே வீடே மீன் குழம்பு வாசனை அடிக்கும். செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுங்க. நான் தேவையான அளவு புளியிலே உப்பு போட்டுக்கிட்டேன். மற்றபடி நான் வேறு எதுவுமே சேர்க்கல. மிளகாத்தூள் மட்டும்தான். புளி கரைச்சி ஊற்றுனதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். மீன் குழம்பு தயார். அடுத்து எப்படி மீன் வறுவல் செய்யலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் வந்து மசாலா ஏற்கனவே அரைச்சிட்டேன். அது உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேன், சாரி. அந்த மசாலா என்னென்னா இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் 10 போட்டு நல்லா மிக்சியில் மைய அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூளையும் போட்டு மிக்சியில் மைய அரைச்சிக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு மசாலாவை தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும், ஏன்னா சூடானால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ சூடானதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் மீன் வறுவல் தயார். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். நான் மற்றபடி இந்த கடையில் வாங்குகிற மீன் வறுவல் மசாலா எதுவும் போட மாட்டேன். நான் இப்போ சொல்கிறேன்ல, அது மட்டும் போட்டு ஊற வச்சுருவேன். இது அப்பப்போ கொஞ்சம் வெடிக்குது, அதனால் பார்த்து கொஞ்சம் ஓரமாகவே நில்லுங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு இந்த வெடி இப்போ நம்ம தெரிச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி எண்ணெய் தெரிக்குது. அதனால் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி நில்லுங்க. அப்புறம் நல்லா அந்த மீன் எண்ணெய் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் மீன் எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் உப்பு மட்டும் தேவையான சில பேர் கலர் பவுடர்லாம் போடுவாங்க, கலராக இருக்கட்டும். நான்லாம் எதுவுமே போடவே இல்லை. அந்த மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் பெருஞ்சீரகம் அதை மட்டும் போட்டு நல்லா மையாக அரைச்சிங்க. திப்பி அரைஞ்சால் ஒரு மாதிரி இருக்கும். நல்லா மையாக அரைச்சிட்டிங்கன்னா அப்புறம் வாசனையே வீடு சூப்பராக இருக்கும். நல்லா அந்த எண்ணெய் அடங்கினதுக்கப்புறம் ரொம்ப சிம்மில் வச்சிடாதீங்க, கொஞ்சமாக ஸ்லோவை கம்மி பண்ணி வச்சு நல்லா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையான மீன் வறுவல் தயார். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.